அன்பு நான்காமின் உள்ளங்களே, கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் என்பதனால் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே, மிகப்பெரிய சூத்திரதாரி கண்ணபிரான் அவருடைய பிறந்த நாளை உலகமே கொண்டாடுகிறது. நாளை நாமும் இங்கு கொண்டாட இருக்கிறோம். கெட்டெண்ணம் பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்று நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே வருகிறேன். அது உண்மை என்பது உங்களுக்கு தெரியும். எந்த விதத்திலே கெட்டெண்ணம் என்பதெல்லாம் நன்றாக அனுபவப்பட்டவர்களுக்கு அது தெரியும். பாமர மக்களுக்கு இதை அறிகின்ற ஒரு தன்மை இல்லாததினால் அவர்களுக்கு தெரியாது. என்னுடைய சகோதரியாரை கூட, மூத்த சகோதரியார் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவாங்க. இதே வளவனூரில் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஏன் பியூசியில் 3rd கிளாஸ் தான் எடுத்தாங்க. அதெல்லாம் இப்போ தான் புரியுது அவங்களுக்கு. 70 வயசில் நான் சொன்னோன்னு தான் புரியுது எப்படி அவங்கள அமைக்கிருக்கிறாங்கன்ட்டு. அவங்க படிக்கும்போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த ஒரு பொண்ணு, அதையும் அதே எத்திராஜ் காலேஜ் நல்ல காலேஜ் அதில் சேர்த்து விட அந்த பொண்ணு 3rd கிளாஸ் எடுத்தது பியூசி. உங்களுக்கு தெரியவே இல்லை, ஏதேதோ காரணம் நினச்சிக்கினாங்க. இவ்வளோ நாள் கழிச்சு நான் சொல்லி புரிய வச்ச பிறகு தான் இந்த இடத்துக்கு புரியுது. அந்த பிராமண ஆசிரியர்களும் அந்த பிராமண வரைக்கும் தான் தூக்கி விடுறதும் அவர் செய்கிற அநியாயம்னா திறமையான நான் பிராமண அழுத்துறது. அதுதான் மிகப்பெரிய அநியாயம் சொசைட்டிக்கு. ஏன்னா நான் பிராமின் சமுதாயம் தான் எண்ணிக்கையில் அதிகம். அப்போ அவங்க திறமையானவர்களை நல்லா வளர விட்டா அவங்க நல்ல மேல்நிலைக்கு போவாங்க. போனால் அவங்க மூலமாக அந்த நான் பிராமின் சமுதாயமும் தானாகவே முன்னேறும். அவங்க சார்ந்த குடும்பம், குறைந்தபட்சம் அந்த குடும்பமே நல்ல நிலைக்கு போகும்போது அடுத்தடுத்து வருகிறவர்கள் இன்னும் கொண்டு போவோம். அதனால் அந்த பிராமண சமுதாயம் நான் சொன்னது இப்போ அவங்க ஒருத்தவங்க பேசிக்கிறதே இல்லை. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்லே ரத்தத்திலே ஊறி இருக்குது. இங்கே பாட்டு எங்கள் ஹெட் மாஸ்டர் என்ன போட்டு அழுத்துறாரு, இவங்களுக்கு பாட்டு அங்கே எத்திராய் கலையில் அவங்கள போட்டு அழுத்துறாங்க. பார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு எவ்வளோ நொந்து இருக்கும் பார். 3rd கிளாஸ் தான் வருது, 2nd கிளாஸ் கூட வரல. அப்புறம் இப்பெல்லாம் சொன்ன ஒன்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியுது. அதுதான் பிராமண தீமை என்பது. அவன் ஜெயிச்சிட்ட உடனே நம்மளால முடியாத நேரத்தில் நம்மளுக்கு புரிய வரும். அநேகத்துக்கு ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் பிராமணத்தையும் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ அது தந்தையார் பெரியார் கூட நெருக்கமாக இருக்கு. இந்த பெரியாரிஸ்டுங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு லாபம் என்னன்னா, பிராமணனை பற்றி நல்லா துல்லியமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய லாபம். தந்தையார் தெரிஞ்சு வச்சிருந்தார். அதனால்தான் ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரத்துக்கு செக்ஷனை மாற்றி போட சொல்லி என்னோட டியூஷன் மாஸ்டர் சொல்லி அனுப்பிச்சாரு. கண்ணா மாதிரி அனுப்பிச்சார் ஹெட் மாஸ்டர், அப்பா கிட்ட சொல்லி போடு அப்படின்லாம் சொல்லி. அப்போ தந்தையார் சொன்னது தான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னது. ஒரு வாட்டி தான் கேட்பேன், முடியாது, அவங்க செய்ய மாட்டாங்க, பாப்பானுங்க பற்றி தெரியும். மீறி என்னை கம்பல் பண்ணக்கூடாது, மீறி கம்பல் பண்ணால் நம்ம பையனை கொலை பண்ணுவோம். பச்சுன்னு சொன்னோடனே எங்களை பகீரன்னு என்னடா இந்த மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு, அம்மா உனக்கு தெரியாது பாப்பானுங்க சின்ன விஷயத்து கூட அவனுக்கு இஷ்டத்துக்கு நடக்கணும். அப்படி இல்லைன்னா கூலை கொலை பண்ணிட்டு ஒன்றுமே தெரியும் நடக்காத மாதிரி போயின்னு இருப்பான். நம்ம பையன் உயிரோடு இருக்கணும்னா அதே மாதிரி கேட்டார ஒரு ஸ்டேஷனுக்கு வந்த உடனே, அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அப்படிலாம் எதுவுமே இல்லை சார், அதுதான் சொன்னது தான் நான் சொன்னேன். மீறி என்னால் போய் கம்பல் பண்ணி போட விட முடியும். ஆனால் நம்ம பையன் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறத விட உயிரோடு இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ, அதுதான் முக்கியம்ட்டு போனால் எங்களுக்கு தெரியல இந்த விஷயத்துக்கு இல்லாமல் கொலை பண்ணுவாங்கன்னு. ஆனால் இப்போ புரியுது, ஆமாம் அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச ஒரு இனம் மாறுது. அப்போ நம்மளை சுற்றி நம்மக்கிட்ட பழகிறவங்க கூலாக பழகிற பிராமணை பார்த்து நம்ம ஏமாந்துடும், இவங்க நல்லா தானே பழகிறாங்கன்னு. கரெக்டாக அந்த இடத்துல எங்கே உட்காந்து கெடுக்க முடியுமோ அந்த இடத்துல அமிச்ச உடனே அவன் கூலாக எல்லாத்தையும் செய்கிறான். அப்போ கண்ணபிரான் நான் பிராமின் சூத்திரதாரி. நான் எழுதிய கீதை புத்தகத்தை நீங்கள் படித்தால், நான் சொற்பொழி செய்த கீதை இதெல்லாம் படித்தேன். நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் அதை dasaswami.com அந்த முதல் பக்கத்திலேயே நீங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வரும் பகவத்கீதை புஸ்தகமே அதிலே போட்டுருக்குறோம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே படிச்சுக்கலாம். தமிழில் இருக்குது. சொற்பொழிவு மட்டும் ஆங்கில சொற்பொழிவு அதில் போட்டிருக்கிறோம். 18 அத்தியாயத்துக்கும். அதில் கீதா ஸ்பீச்சஸ்ன்னு இருக்கும் ஒரு டேபு, பண்ணிங்கன்னா வரும். அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. அதை நான் எந்த அளவுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன், சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் புரிகிற மாதிரி என்ன தேவையோ மக்களுக்கு அதை நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். நாளை தினம் கண்ணபிரான் பிறந்த நாள் இருக்கவே நான் இன்னைக்கு தினமே அதை பற்றி கொஞ்சம் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த கீதாச்சாரம்னு ஒன்று எங்கே பார்த்தாலும் பிரிண்ட் போட்டு அவங்கவுங்க வீட்டில் தொங்க விட்டு, அது கீதைக்கு நேர் எதிரான ஸ்டேட்மெண்ட்ஸ் அதில் இருக்கிறது.
அதுதான் பாப்பர தொல்லையை. மக்கள் போய் ஆழ்ந்து அதை உள்ள பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அப்படியே அட்ராக்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்து அப்படியே ஒரு சமாதானம் சொல்லுது இன்னொன்னே, அவ்வளவுதான். நீ எதை கொண்டு வந்தா எதை கொண்டு சொல்ல போகிறாய், அதனால நீ அப்படியே போயிடு, நீ என்ன தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீ கவலைப்படாம அப்படியே போயிடு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றதா இல்லை கீதாச்சாரம். அதுதான் எல்லாம் இங்கதான் எடுத்தது இங்கே விட்டது அப்படின்னு டம்மி பண்றது. கீதையினுடைய நோக்கமே டம்மி ஆகிற அர்ஜுனனை தூக்கி நிறுத்துறது தான் அவருடைய உபதேசமே. சண்டை போட மாட்டேன், எப்படி பார்த்தாலும் அண்ணன் தம்பிங்க, பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளை பங்காளி சண்டை, யார் பக்கம் செத்தாலும் கஷ்டம் அப்படின்னு இல்லை, நம்ம தூக்கி போட்டுறான். கீதையினுடைய கண்ணபிரான் கீதையை உபதேசித்ததே செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்ததுதான் கீதையே. ஆனால் திரும்பவும் இவங்களுடைய அந்த கீதாச்சாரம் எங்கேயுமே நான் படித்த கீதையில் இந்த கீதாச்சாரம் படித்ததே இல்லவே இல்லை. இவங்க தொகுத்து கொடுக்குறாங்களாம். ஏன் அறிவாளிங்களாம் இவங்க, அப்படியே அறிவாளிங்களாம். மக்களுக்கு இதே மாதிரி யூத சமயத்தில் ஏமாத்தலாம். கடவுள் 10 கட்டளை சொன்னார மோசேவே, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிடுறோம், நீங்கள் போடானானுங்க. அப்போ இவங்க நுழையும் போதே இல்லை அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்காக கடவுள் எங்களை அமைச்சிக்கிறாருன்னு சொல்லி ஏமாத்தி. அந்த காலம் 2000 வருஷம் 3000 வருஷம் முன்னால மக்கள் இன்னும் ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க. கடவுள் பேரை சொன்னாலே ஏமாந்துருவாங்க. அப்படி புழுவணுங்க புழுவி அங்க அவ்வளோ அநியாயத்தை செயல்படுத்தி எல்லாம் கடவுள் சொன்னார். பல முறை சொல்லிட்டு எப்படி சிறுமிகளை கற்பழிச்சிக்கிறதுக்கு பிராமணர்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டார் கடவுள் எழுதி வச்சு. அந்த அநியாயம் எல்லாம் தாங்காம அப்புறம் தான் இயேசு அதெல்லாம் தப்பு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லப்போ அவரை கொலை பண்ணுவானுங்க. அவரை தான் துரோகின்னு கொலை பண்ணு இவங்களே தான். எங்க நுழைஞ்சாலும் இந்த பாப்பர தொல்லை, இது ஒரு தொல்லை. என்னன்னா அது என்ன சொல்ல வராங்க அதை கடைப்பிடிச்சு அதை தேரணுன்ற அந்த எண்ணமே இருக்காது அவங்களுக்கு. அதுக்கு பதிலா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அதில் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. விளக்கம் கொடுத்து பாமர மக்களுக்கு அதை அட்ராக்டிவாக போய் சேரணும். இப்போ ராஜராஜனுடைய அண்ணனை கொலை பண்ணானுங்களா நாளை பார்ப்பானுங்க. இப்போ அதை மறைக்கிறதுக்காக அவர் கல்கி பொன்னியின் செல்வன் கதை எழுதுறார். எழுதி பாப்பானும் கொலை பண்ணதை அதில் மறைக்கிறார். கல்வெட்டு சான்று அது கல்வெட்டு சான்றுலேயே இப்போ இருக்குது. உடனே அதுக்கப்புறம் பிரபலமானவன மணிரத்னம் படமா எடுத்து அதை போட்டு அதை மறைக்கிறார். அப்போ அந்த சினிமா கவர்ச்சி பொழுதுபோக்கு அதில் மக்கள் மயங்கும் போது அதில் பொய்யை அரிக்கிறது. இதுதான் இவங்களுடைய வேலையே, பிராமணனுடைய வேலை. இன்னைக்கு நேற்று வேலை இல்லை. புதுசாக இவனுங்க பண்ணானுங்களா நம்ம சொல்லலாம், இப்பெல்லாம் பிராமணன் கெடு போயிடும் அப்படிலாம் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. 3000 வருஷமே இவனுக்கு வேலையே இதே தான். ஒரு விஷயம் சொன்னா அதை புரிந்து கொண்டு அதுகிட்ட போக மாட்டானுங்க. அதுக்கு பதிலாக இவனுக்கே தவிர அது திருப்பிக்கிறது. இவனை தகுதிப்படுத்தினோன்னா கஷ்டம். அதுக்கு பதிலாக இவனுடைய தகுதியற்ற தன்மை இருக்குல்ல, அதை தகுதியான தன்மையா அதை வச்சே ஏமாத்தி ஸ்டேட்மெண்ட்டாக தயாரிச்சு பண்ணி விடுறது. இதுக்கு சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் உபயோகப்படும். இதுக்கு இந்த பெரியவாங்க கிரிவாங்க எல்லாம் வைப்பாங்க. ஒரு மடன் ஏற்படுத்திப்பான், அது பண்ணிப்பான், பெரியவாவே அவரையே சொல்லிட்டா இருக்கணும், அதோட உனக்கண்ணா அப்படின்றது சொல்லி ஜனங்களை அந்த அரசியல்வாதிகள்லாம் அவங்க ஆன்மீகவாதிங்க கிடையாது இல்லையா, அரசியல்வாதிங்க அவ்வளோதான். அவங்கள தூக்கின்னு இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறது, வச்சு ஒரு இது காட்டுறது, ஷோ காட்டிட்டு அப்போ உதவ வசதின்றது. அப்புறமா தான் அவங்க இந்த புழுவெல்லாம் அங்கீகரிக்க முடியும். கீதாச்சாரம் நல்லா அதில் ஆழ்ந்து சென்ற இருக்கிற பிராமண பீடாதிபதிகளுக்கோ அல்லது கிருஷ்ண பக்தர்களோ எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணர் அப்படி சொல்லவே இல்லைன்னு. நீ அதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு செல்கிறாய், அதை இங்கேயே விட்டுடு, நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்ததுன்னு வச்சுக்கோ, அப்படியே போயினேரு, என்ன நடந்தாலும் அப்படியே போயினேரு, சமாதானமாய் போயினேரு. பாப்பா அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கினாலும் அப்படியே சமாதானமாய் போயினேரு. எதை கொண்டு வந்தேன் எதை எடுத்துக்கொண்டேன், இங்கிருந்தே தான் பாப்பாவும் பிடிங்கினா, அதனால அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. என்னன்னா பிடிங்கினான்றது பெரிய லிஸ்டே இருக்கு இல்லையா. உண்மையெல்லாம் பிடிங்கி பொய்யா மாற்றி வச்சுன்னு இருப்பான். பிராமணன்ற சொல்லையே பிடிங்கணும், முதல்ல புடுங்கின சொல்லுதான் அது இல்லையா. பிராமணனா பிரம்மத்தை அறிந்த மாத்திரம் தான் பிராமணா. எல்லா ஜாதியிலும் பிராமணர் இருந்தான். அப்போ அது பிரம்மத்தை அறிந்தவன் மாத்திரம் தான் பிராமணன் தான். இவனுக்கு நோண்ட உடனே இவன் பிராமணன். அப்புறம் மீதி பேர் அதை உபயோகப்படுத்தாம அழுத்திட்டு அதுக்கப்புறம் இவங்க மட்டும்தான் பிராமணன். அப்புறம் ஜாதியில பிறந்தா இவங்க ஜாதியில பிறந்தா மட்டும் பிராமணன் அப்படியே அது திருடுறது. அதான் அவ்வளோ நைஸ் பக்கடவா திருவிட்டுறது. நல்ல ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கா மெதுவா உருவிக்கிறது. புரியுதா? அப்புறம் இவங்க அநியாயம் தெரிஞ்சோன்னு நம்ம ஜனங்களுடைய பழக்கம் என்னன்னா ஐயோ கத்துறது, எம்மாடியோ எப்படியோ பிடிக்கணுன்றது. என்ன பண்ணுவேன்?
முதல்ல வாயில போன யாரையும் பாப்பான் பிடுங்கன்னு பொய்யும் ரெண்டுத்தையும் மீட்கவே முடியாது. இன்னைக்கு நீ மீட்க முடியுமா? பிராமணர் சொல்ல நீங்கள் பொது சொல்ல ஏன்டா திருநீங்க, ஐயர்ன்ற சொல்ல பொது சொல் ஏன்டா திருநீங்க, உங்களால் பண்ண முடியுமா? தமிழ்லேயே இது இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம யூகிச்சுக்க வேண்டியது தான். ஆந்திராவில் வடநாட்டில் அந்த ஷர்மான்ற சொல்லு இல்லையா, அதே மாதிரி இன்னும் பெங்காலில் இன்னும் அது மாதிரிலாம் இருக்கும். அந்த பிராமணன் அவன் வந்தவுடனே அந்த உயர்ந்த வார்த்தைகள்லாம் பிடின்னு தனக்கு அதை அப்ளை பண்ணிப்பான், தனக்கு சாற்றிக்கொள்வான். பார்ப்போம் வேலையே இதே தான். அவன் அந்த வார்த்தையை பார்த்தோடனே ஜனங்களை ஏமாறணும். பிராமணனா யாரு? பிரம்மத்தை உணர்ந்து. அதில் என்ன சாஸ்திரத்தில் பிராமண கிட்ட வச்சுக்கூடாது, பிராமணுக்கு தண்டனை கொடுக்கூடாது, பிராமண கொலை பிரம்மத்தை உணர்ந்த அந்த ஒரிஜினல் பிராமணர் என்னென்ன சொல்லிதான் அதெல்லாம் சேர்த்து திருடுறது. அந்த வார்த்தையை திருடணுன்னு அதுக்கான அர்த்தம் எல்லாம் சேர்ந்து திருடிடு. பார்க்கறதுக்கு இது தெரியாது. இது அப்படின்னா அவன் திருடிட்டான்னா இதுதான் திருடணுன்னு. கடைசியில் ஆங்கிலேயன் கிட்ட என்ன வாதிடுறான், பிராமணர்களும் தண்டனை கொடுக்கக்கூடாதுன்றது எங்க சாஸ்திரத்தில் இருக்கு, அதனால நீங்க தண்டனை கொடுக்கக்கூடாது எங்க பிராமணனுக்கு. எந்த பிராமணன்? ஒரு இளவரசியை கற்பழிச்சிட்டாங்க ஒரு பிராமண பூசாரி அங்க வடக்குல. அதை இங்கிலீஷ்காரங்கிட்ட வாதாடுறானுங்க. என்னன்னா பிராமணருக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு இருக்குதான் சாஸ்திரத்துல, அவனை விட்டுடுன்றான். இப்ப புரிதா ஏன் தோத்துது, ஏன் இந்திய ராஜாக்கள் தோத்தாங்க, ஏன் திருமூலர் சொன்னதை மதிக்காம பாப்பான கருவறையில விட்டோன்னு இவங்களெல்லாம் வீக் ஆகி இவங்க எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு இங்கிலீஷ்காரங்க கிட்ட ஏன் தோத்து அடிமையா வாழ்ந்தது 400 ஆண்டுகள் இந்தியான்னு புரியுதா? ஏன்னா இதே மாதிரி தான் இப்ப எல்லா ராஜாவும் ஏமாத்தி அவன் பாண்டு கற்பழிச்சுன்னே இருப்பான், அவனெல்லாம் காப்பாற்றி விட்டுனே இருக்குது. சாஸ்திரத்துல கூட இருக்குது, சாஸ்திரத்துல கூட இருக்குதுன்னு. அது அப்புறம் என்ன செய்வான், கடவுள் என்ன செய்யும், அது கடவுள் இருந்து அமிச்சுது இங்கிலீஷ்காரனை அமிச்சோன்னா அவங்களுடைய எங்களுக்கு பழக்கம் இதா. முஸ்லீம் ராஜாங்கிட்டே இதே மாதிரி பண்ணியிருக்கிறானுங்க. எங்களுக்கு சாஸ்திரம் கேசுறான், அவன் தூக்கி போட்டு அவனை தூக்கில போட்டான். அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எல்லாரும் சட்டம் ஒண்ணுதான் தூக்கி போட்டான். கற்பழிச்சே தப்பு முதல்ல, நீ பிராமணன் போய் கற்பழிப்பான எங்கட, அது தப்பு முதல்ல. பிரம்மத்தை உணர்ந்தவன் இந்த கேவலமானவனவா இருப்பான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ட்டான். ஆர்குமெண்ட் இவங்க வாதம் விவாதம் அப்படியே சாஸ்திரம் புழு எல்லாம் அவன் தூக்கி சாப்பிட்டு அவன் தூக்கி போட்டு போயிட்டான். புரியுதாப்ப? அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு. பிராமணன் தப்பு செஞ்சாலும் தண்டனைன்றதே வந்தது. அவ்வளோ அநியாய கொள்ளக்காரன் இவனுங்க. இவனுங்க பேசுறது எழுதுறதெல்லாம் போற அப்படியே வாழைப்பழம் வாயில வச்சுன்னு பேசுறது, அந்த மாதிரி பேசுறது, அப்படியே நொய்ஸா பேசுறது, அப்படியே எல்லாம் அவ்வளோலாம் அப்படியெல்லாம் சொல்லப்படாது. எல்லாம் இப்படியானலாம் ஏன் பேசுற? என்ன நியாயம்னா எல்லாருக்கும் நியாயமா இருந்திருக்கணும். அப்போ இதே வேலை தான். இந்த உண்மையை போட்டு மறைக்கிறானா இவன் சினிமாக்காரனே இந்த வேலையை செய்யறான். சொன்னா அவங்களுக்கு கௌரவம் நீ கொலை பண்ணிருக்கூடாது, அதுதான் கௌரவம். பிராமணன் கொலை செய்ய மாட்டான்றது எங்குமே இருக்கணும். கொலையும் செய்வான், ஆனா அந்த தகவலை மறைச்சு அது ஜனங்கிட்டையும் போகக்கூடாது. இதுதான் அவன் அறிவு திறமன்றான். இப்ப இவனுக்கு தான் இந்த நம்ம சமயத்தை எல்லாம் ஹேண்டில் பண்றது எல்லாம் பார்த்தா இவனுக்கு கையில இந்த 2000 வருஷமா மாட்டிக்கினா அந்த கீதை என்ன நாசமாச்சுன்னே தெரியல. இப்ப நம்ம கையில இருக்கிறதே இப்படி இருக்கு. அதுல இப்ப புதுசாக போயிட்டே இருக்கிறாங்க. கீதாச்சாரம் எங்க எதை எடுத்தா எதை கொண்டு வந்தா இங்கேயே நீ விட்டுட்டு போயிட்டு நீ நீ உழைப்பெல்லாம் பாப்போம் சுரண்டிக்கினாலும் நீ திருப்பி கேட்காத. ராஜா கொடுத்த மானியெல்லாம் இன்னைக்கு இப்போ அவங்களுக்கு சொந்தமாக போச்சு கோயிலுக்கான இதுவெல்லாம். அப்போ அந்த ராஜாங்கள்லாம் என்ன பாரம்பரியம், இதுதான் பாரம்பரியமா இருந்த பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் ராஜாங்களுக்கு சொந்தமான கோயில் தானே, அதே பாரம்பரியம் அந்த ராஜாங்க குடும்பத்துக்கிட்ட கொடு. இதான பாரம்பரியம். அதெல்லாம் பாரம்பரியமா இருக்கிறதா மாற்றப்படாது. அதே மாத்திர ராஜாங்கிட்ட இருந்து நீ ஏன்டா கொடுக்குற? அரச குடும்பம் ஆடு மேய்க்குது, அது பாரம்பரியமா? அரச குடும்பம்னா ஆடு மேய்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அந்த கீதாச்சாரத்தை பத்தி சொல்ல வந்தானா இன்னொரு தமாஷான விஷயம். இந்த சமூக நீதி காவலர்கள் பேசிய அரசியல்வாதிங்க சில பேரு பாப்பானை வச்சு யாகம் நடத்திக்கிறாங்க சார். நியூஸ்ல பார்த்து நான் அடப்பாமா, சமூக அநீதியா பிராமணனால வந்ததுதான். புரியுதா? பிராமணனை வச்சு யாகம் நடத்தி அவங்களால வர்ற சமூக அநீதியை இவங்க ஜெயிக்க போறாங்க. சத்ரு சம்பாரம். சத்ரு யார்? உண்மையிலேயே அந்த யாகத்துக்கு பலம், அந்த யாகம் செஞ்சு வச்சால பாப்பான் அவன் உடனே செத்து போகணும். அப்பே என் சத்ரு அவன் தான். இவங்களுக்கு சமூக நீதி எடுத்து போராடுறாங்க, சமூக அநீதி செய்யறவன் அவன் தான். அந்த மாதிரி இந்த அரசியல் தலைவர்லாம் காமெடி பீஸா மாதிரி என்ன சமூக நீதி நிலைநாட்டுறன்னு பாப்பானை வச்சு சத்துரு சம்மாரி ஆமாமே அப்படி எதிரிங்களாம் அழிஞ்சிடுவாங்க. தமாஷா இருந்தது எனக்கு. என்னடா இந்த மாதிரி பண்றான். இவங்களை ஆட்சி செய்ய விட்டா பாகிஸ்தான் பாட்டு சைனா போல லைனா யாக கொண்டு அமிச்ச லைனா பாப்பான குறை வச்சு சத்துரு சம்மார யாகம் பண்ணி ஒழிச்சிட்டு போறாங்க எதிரிங்களெல்லாம்.
உண்மையிலேயே இருந்தா தானே செய்யணும். மாதிரி செம்ம காமெடியா இருக்கிறவனுக்கு அரசியல்வாதி ஒரு பக்கம், அவங்க அப்படியே இருக்க விடுங்க. என்ன ஏன்னா அது எப்படி சம்பாரிச்சாங்க என்ன நம்மளுக்கு தெரியல. அதனால அவன் கொழுப்பெடுத்து போய் கூலியும் கொடுத்து சூனியம் வச்சுக்கிறான்னு சொல்லுவாங்க பழமொழி நம்ம கிராமத்து பக்கம்லாம். அது மாதிரி கூலியும் கொடுத்து பாப்பானை வச்சு சூனியம் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி. அது ஏதோ ஒன்று அது வந்து அப்படியே விட்டுருங்க. அதை அவ்வளோதானே நல்லா தெரிஞ்சு போச்சு. அது சும்மனங்காட்டியும் சமூக நீதி பேசுறதெல்லாம் பாப்பான்னு தான் சமூக நீதியை ஏற்படுத்தினதே. ஜாதி ஜாதியாக பிரித்து இவங்க அதை ஒரு சமூக நீதியை நிலைநாட்டுறான்னு அந்த பாப்பானை வச்சே யாகம் பண்ணி என்னன்னு புரியல. அது நடுவில் எனக்கு ஞாபகம் வந்தது, காமெடி பீஸா ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கீதாச்சாரத்துக்கு வருவோம். அப்போ இந்த மாதிரி இவனுக்கு வேலை சும்மா இல்லாமல் உட்காந்துக்கின்னு மூளையை கசிக்கி மூளை வந்து ஆழ்ந்த நிலைக்கு நான் போய் சொல்லவே இல்லை. எளிமையாக இருக்கும், உங்களுக்கு எளிமையாக புரியுறது வரைக்கும் சொல்கிறேன். ஆக்சுவலாக அதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஆழ்ந்த அர்த்தம் அவன் என்னன்னு சொன்னால், மனித மூளை இப்போ எல்லாருமே மனித மூளைகள் எல்லாமே மலமூளையின் பேர். மலம் நீங்காத மூளைகள் இல்லையா? மலம்னா அழுக்கு. எது மும்மலம்னு சொல்லுவாங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 மும்மலம்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானியர்கள் யாருன்னு சொன்னா மலம் நீங்கிய மூளை உள்ளவர்கள் அவர்கள் இல்லையா? மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்து மஞ்சனை செய்யன்வார் மாணிக்கவாசகர். மலம் சோறும் 9 வாயிற்குடி. இந்த உடம்ப இது குடில்ன்றார். இதில் 9 வாசல் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும் 9 வாசல்னு. இந்த 9 வாசலே மலம் தான் சேருது சொல்றாரு இல்லையா? கண்ணுல குருமி, காதுல அழுக்கு, மூக்கு சளி, வாயி, பொண்ணுக்கு வெளிக்கு, தோல் பூரா வேர்வநாத்தம், கணக்கு படிங்கன்னா 9 வாயில். மலம் சோறும் 9 வாயில் கூடியது. இதில் மலம் சேர்த்துக்கு நேரு 9 வாயில் கூடியது. மலங்க புலனைந்து மஞ்சனையை செய்ய அப்படின்லாம் பர்றார் மாணிக்கவாசகர் சொன்னார். அப்போ இதனுடைய மலம் இதனுடைய மூளை தயாரிப்புக்கு வந்து சிற்றறிவு தமிழ்ல ரொம்ப அற்புதமா இருக்கு. சிற்றறிவு, பேரறிவு 2 கரெக்டா வச்சான் பேர். இதனுடைய மூளை எல்லாமே, நம்முடைய மூளை எல்லாமே சிற்றறிவு மூளை. உங்களுக்கு கொஞ்சம் ஆழ்ந்த சப்ஜெக்டே சொல்றேன் நான். அப்ப அந்த பேரறிவுன்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த பேரறிவு தான் மலம் நீங்கிய அறிவு. அது எப்படின்னு சொன்னா, இறை ஒளி வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த பிரெயின் செல்லில் இறங்கும். அந்த இறை ஒளி, இறை ஆற்றல் அப்படிங்கிறத அனுபவங்களால் அது விதவிதமா சொல்லுவாங்க. அப்போ அது ரொம்ப ஆற்றல் உள்ளதான் இருக்கும். அப்போ அந்த சிற்றறிவு எல்லாம் காணாமல் போயிடும். அப்போ அந்த பேரறிவை கொண்டு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் மாத்திரம்தான் உயர்ந்த ஆன்மீக விளக்கமா இருக்கும். அவங்க பாடுற பாடல் தான் உயர்ந்த பாடலா இருக்கும். நான் விட சொல்றேன் இல்லையா, நல்லா பாட்டெல்லாம் அட்ராக்டிவா எழுதுறாங்க. செல்லாதா, மாரியாதா அப்படிலாம் சொல்லிட்டு நல்லா கேட்கறதுக்கு நல்லா தான் கேளுங்க, சொல்லுங்க. ஆனா நீங்க அருளாளர்கள் பாட்டு இருக்குது இல்லையா, ஞானத்தார் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு, நடராஜர் பாட்டு திருப்பாட்டுன்னு சொல்லுவாரு வள்ளல் பெருமான். அருளாளர் பாடல்கள்ல அருளாற்றல் பொதிந்திருக்கும். அது ஏன்னா இந்த பேரறிவு கொண்டு அவர்கள் பாடுகிற பாடல். அப்போ ஒரே நேரம் தான், ஒரே பாடல் தான். அந்த நேரம் நீங்க வந்து தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற அந்த சரியான நிலையை எட்டி பிடித்தவர்களுடைய வள்ளலாருடைய திருவருட்பா, பிரம்மேந்திரருடைய திருப்பொருட்பா, இந்த மாதிரி அருணகிரிநாதருடைய திருப்புகள், இந்த மாதிரி ஏன் செலக்டிவா கொண்டு போறாங்கன்னா அதுல வந்து அவருடைய அருளாற்றல் பொதிந்திருக்கும். பொதிந்திருந்தோன்னா இவங்க படிக்கிறவங்களுடைய உணர்வுகளை தானாவே அது எளிதில் உயர்ந்த உணர்வுகளுக்கு அது வந்து எடுத்து செல்லும். ஏன் அதுல அருளாற்றல் படிந்திருக்குன்னா அவங்க இந்த மலம் நீங்கிய அறிவு, பேரறிவில் இருந்து அவர்கள் எழுதுகிற ஒரு இது. இன்னமும் மாணிக்கவாசகர் பாடுறதுக்கு இல்லையா, அண்டப்பகுதியின் உண்டை பெருக்கம் 101 கோடி மேற்பட விரிந்தனெல்லாம் இப்போ எழுதுகிறார் அவர். அண்டம் வந்து 101 கோடி அண்டம் இருக்குது, அது மேலும் மேலும் விரிந்து கொண்டே இருக்கிறதுன்னு அவரு சொன்னதான் இன்னைக்கு சொல்றான். அண்ட சராசரம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இது ஒண்ணு நின்று இல்லை, நம்ம பார்க்குற உலகம் இப்படியே கிடையாது. இது அந்த பிக் பேங் தியரி வந்து பெருவெடிப்பு ஏற்பட்ட பிறகு இது விரிந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு விஞ்ஞான ரீதியா அன்னைக்கு சொல்றான். இது அப்படியே மாணிக்கவாசகர் அன்னைக்கு என்ன சொல்றாரு, 101 கோடி மேற்பட விரிந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஞானத்தால் உணர்ந்து அவங்க பாண்ட. அப்ப அதை உணர்ந்து பெரிய பேரறிவு, பேராற்றல தான் அதை உணர முடியும். அப்ப அந்த அறிவை கொண்டு அவர்கள் சொல்லுகிற கீதை, அவர்கள் சொல்லுகிற
இந்த அருட்பாடல்கள் இதையெல்லாம் தான் சரியா இருக்கும், உண்மையை சொல்லும். ஆனா அது உள்ள பாப்பான் பூந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறான் பார், அவ்வளவுதான். இவன் சிற்றறிவு மூளையில மலம் நீங்காதவன், மல மூளை வைத்து அவன் கொடுக்குற அறிவு, அவன் செய்யற உல்டா புல்டா வேலை, மென்டல் ஜிம்னாஸ்டிக்னு ஒரு பாப்பானே எனக்கு கமெண்ட் போட்டான். அது உண்மைதான், அவனுக்கு கரெக்டாக பொருந்தது. மென்டல் ஜிம்னாஸ்டிக் பண்ணி இதையும் அதையும் கூத்து அதை பிரித்து அவங்க கொடுக்குற விளக்கம் தான் இந்த கீதாச்சாரம். அப்படி ஒன்று இல்லவே இல்லையா? இவனுக்கு அந்த கீதையை சொன்னதனுடைய அர்த்தமும், இப்போ நான் கீதையை படிக்கிறேன், படித்த பிறகு எனக்கு அது முக்கியமானது கர்மயோகம். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் செயல்படு, அதுதான் கர்மயோகம். வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத, இல்லையா? உனது கடமை எதுவோ அதை சரியாக செய்து கொண்டே போ, அது எனக்கு உபயோகப்படுகிறது. அதுக்கு பிறகு ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது வேறு எதுவும் இல்லை. உண்ணாமலையம்மன் சொன்னது அங்கே தான் பார்த்தேன். ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமான அவங்க சொல்றதும் கீதையிலையும் ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது வேறு எதுவும் இல்லை. அதனால ஞானத்தை தேடு, தெளிவடைந்த ஞானிகள் உனக்கு இதை உபதேசிப்பார், அவரிடம் பணிந்தும் கேட்டு பணிவிடை செய்தும் இதை அடைவாயாக. இதெல்லாம் எனக்கு முக்கியமானது. இதெல்லாம் கையில் கிடைச்சோன்னா அதை தூக்கின்னு சுத்துறேன். ஏன்னா நம்முடைய முதல் கடமை இதுதான், அப்புறம் தான் மீதி எல்லாம். இப்போ இதெல்லாம் செஞ்சிருப்பான்றே அந்த கீதாச்சாரம் எழுதின பாப்பான் இல்லவே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே எல்லாம் வெளிமயக்கே கட்சி ஏகம் பண்ணேன்னு சொன்னார் பாரு இவர் பட்னத்தார். எல்லாம் வெளிமயக்க, எல்லாத்திலையும் வெளியில அப்படியே வர வேண்டியது, பீடம் நிறுவ வேண்டியது, பெரியவான் வேண்டியது, பீடாதிபதின்றது ஒரு அடுத்த சிஷ்ய கொடி இவர் தான்றத, அதுக்கு அடுத்த சிஷ்ய கொடி வந்துட போறான்னு அவனை ரகசியமா அவன் கொலை பண்ணி விட்டுறது. அப்புறம் சம்பிரதாயம் படலாம், அவரு பெரியவா சொல்றதுதான், நீங்களாம் ஏற்றுக்கணும், கட்டுப்படணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிற்றறிவு மூளை, மல மூளையினுடைய செயல்பாடு தான் இந்தியா பூரா பரவி இருக்கு. ஏன்னா கிருஷ்ணரே அதிலேயும் சொல்றார், என்னை உள்ளபடி அறிந்தவன் யாரோ ஒருவன் தான், கோடானு கோடிகளில் யாரோ ஒருவன் தான் உள்ளபடியே முயலுகிறான். கோடானு கோடி பேர் இருக்கிறாங்கல்ல, அதுல உள்ளபடியே கடவுளை தெரிஞ்சவன நாட்டம் இருக்கிறவன் யாரோ ஒருத்தன் தான், அவர்களில் யாரோ ஒருவன் தான் என்னை உள்ளபடி அறிகிறான். அப்போ த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அரிதான விஷயம், அது பெரிய விஷயம் கடவுளை உணர்றதுன்றது. ஆனால் பாப்பான் வரான், என்ன அப்படி அப்படியே நான் பார்ப்பான், நான் பிறந்தலையே நான் நான் சொன்ன எல்லாரும் கேட்பான் சொல்லிட்டு கீதாச்சாரன்னு விட்றான். விட்டா அது என்ன சொல்லுது, கிருஷ்ணரே சொல்றது. அவன் அர்ஜுனன் சொல்றான், இவைகளை நாம் அவர்களை வெல்லுவது அல்லது அவர்கள் நம்மை வெல்லுவது, இதில் எது நடந்தா என்ன? அவன் பெரிய ஞானி மாதிரி தத்துவம் மாதிரி பேசுறான். அப்போ அதை கிருஷ்ணன் சொல்ற, ஞானியை போல பேசுகிறாய், ஆனா நீ ஞானி இல்லைன்றாரு. ஞானியை போல பேசுகிறாய், அப்படியே எல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி பேசுற, ஆனா நீ ஞானி இல்லை, சொல்றதை கேளு சொல்லிட்டு, அது கிடையாது ஆன்மீகன்றது, அது இல்லை. செயல்படு, தர்மத்திற்காக போராடு, நியாயம் உன் பக்கம் இருக்குதுன்னா அந்த நியாயத்தை நிலைநிறுத்துவதோ போராடு, அதுதான் சரியானதுன்னு சொல்றது கீதை. ஆனா கீதாச்சாரண பேர்ல இவன் என்ன சொல்றான், நீ எதை கொண்டு வந்தாய், எதை எடுத்துன்னு போறாய், அப்படியே சமாதானமா உனக்கு என்னன்னா அநியாயம் நடந்ததோ அதை பத்தி கண்டுக்காம அப்படியே போயினே இரு. ஏன் அநியாயம் பண்ற இடத்துல இவங்கிறான் இல்லையா, உன்னை ஆஃப் பண்ற மாதிரி, எப்படி சுத்தமா ஆஃப் பண்ணி ஜனங்களை அமிச்சிட்டா இன்னும் நல்லா கொடி கட்டி பாருங்க. ஆனா நாளைக்கு கண்ணபிரான் பிறந்த நாள், இன்னைக்கு அந்த சொல்ல வந்தேன்னா இந்த கீதாச்சாரம் தயவு செஞ்சு அதை எதுவா இருந்தாலும் சரி அதை பாப்பானுடைய சரக்கான்னு பாருங்க. பாப்பான் போட்டு கிண்டி கலரி அவன் ஒரு உப்புமா கலரி கொடுக்குறான்னு வாங்கே வாங்க. ஏன்னா அது உள்ள பெரிய கெடுதி இருக்கு. கிருஷ்ணர் சொல்றது நேர்மாறானது. அந்த கீதாச்சாரம் எதை கொண்டு வந்தாயா, எதை கொண்டு செல்ல போகிறாயா, நீ அப்படியே விட்டுட்டு அப்படியே போய் என் கருவறையெல்லாம் விட்டு போயின்னே இறான். எல்லா ஜாதி அனைத்து ஜாதியில் வந்து பூஜை பண்ணிட்டுமே, யார் வானான்னு போகணுங்களா? நீ எதை கொண்டு வந்தா, எதை கொண்டு போயிடுற போ சொல்லு, கருவறை விட்டு அப்படியே எல்லாம் போயினேரு. நீ எதை கொண்டு வந்தா, எதை எடுத்துன்னு போற இல்லையா? அவ்வளோ டைட்டா புடிறானுங்கோ, அப்படியாக்கும் இப்படியாகும்னு விதவிதமா ஆர்கியூ பண்றானுங்கல்ல. சும்மா நாங்காட்டியும் அவங்க அந்த நான் சொல்றது அந்த மழை நீங்காத சிற்றறிவு மூளை வச்சு அவங்க தயாரிச்சு அவங்க பண்ண நாசத்தால ஆதி யூத சமயம் ஒழிஞ்சுது, சமணம் ஒழிஞ்சுது, பௌத்தம் ஒழிஞ்சுது, இந்து சமயமும் ஒழிஞ்சுது. 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் இந்து சமயம் ஒழிஞ்சிடுச்சு. இப்ப இருக்கிறது ஆதி இந்து சமயம் எல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிறது 1300 ஆண்டுகள் மாத்திரம் இருக்கிற அதுதான். தெரியுதா? இவன் அதெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லலாம். பிராமண அநியாயத்தை பேசாதே, நீ எதை கொண்டு வந்தாய். சமந்தரா இருந்தா அடியன் எழுதுனா 50,000 பாடலை எடுத்து போட்டு கொடுங்கோ, உங்க பாப்பக்காக்க வரோம் வாங்கி திருப்புரகாட்டி விநாயகர் சந்நிதியில அந்த ரூம்ல போட்டு புட்டானுங்களே, எல்லாம் ஒழிஞ்சுது இல்ல. இன்னைக்கு 4500 பாடல் மட்டும்தானே இருக்குது. அதை நீ கேட்க கூடாது. நீ எதை கொண்டு வந்தாய்,
எதை கொண்டு செல்கிறாய்? கரையான் தின்னிடுச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்றது? போயினே இரு. ஒன்னா உனக்கு சமாதானத்துக்கு ஒரு புழு வரும். அது ராஜராஜ சோழன் எடுக்கும்போது அசரீரி சொல்லிச்சு, இந்த காலத்துக்கு எது இருக்குதோ அது மாத்திரம்தான் அது இருக்குது, அழிய வேண்டியதெல்லாம் தானா அழிஞ்சிடுச்சுன்னு அசரீரி சொல்லிடுச்சான். போட்டானுங்க அந்த அசரீரி கண்டி ஒரு கையிருந்தா பலாரணும்னு விட்டுருக்கோம். எதுக்குதான் புழுவுறுது, எப்படிதான் புழுவுறுது இல்லையா? பிரம்மதேவனா பட்ட அவஸ்தை, அவர் எவ்வளவு அவசரப்படுதா நான் சாதாரணமா உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கான இரவு வந்து சந்தோஷப்பட்டு பாரு. பாவம் அவர் எவ்வளவு வந்து பெரிய பெரிய ஆளுங்கன்னு ஓடிக்கிறவனுக்கு பாப்பானுங்க இல்லையா? பிரம்மா புலி விட்டார், அவர் பழிய போட்ட உடனே அவரு பாவம் எவ்வளவு வருஷம், அவரு எத்தனாயிரம் வருஷம் அவர் காத்து இருந்தா தெரியல. நான் சும்மா சாதாரணமா உங்ககிட்ட சொன்னது. பாவம் புலிவி இதுதான் பண்ணியிருப்பானுங்க ஒண்ணு புழுகாரனுங்க ஒண்ணுங்க. பிரம்மா மேல கூட பிரம்மா போய் அவர் கடவுள் அவர் நாங்களே சரஸ்வதிக்கிறாங்க, சரஸ்வதி நாக்கில் இருக்கிறவங்க போய் பொய் சொல்லுவாங்களா? இந்த மாதிரி பிரம்மா மேல பழிய போட்டானுங்கன்னு அன்னைக்கு நைட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அழகா திருவண்ணாமலை பிரம்மதேவன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யாருமே பெரிய சொல்லல, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன். அப்பதான் திடுக்கிச்சு, ஆடாடா அப்போ அவர் எவ்வளவு வந்து போய் இந்த பாப்பார புழுனால நொந்து போயிருக்கிறவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க. ராவணேஸ்வரம் வந்து என்ன சந்திச்சு நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, அதெல்லாம் ஊர்வசி கற்பழிச்சு அவனை கற்பழிச்சு போயின்னுக்கிறானுங்க. அப்புறம் ஆதி புருஷன் எடுக்கிறானுங்களாம். அதில் அப்படியே எந்த கடவுளையும் கும்பிட மாட்டான் இவன், கடவுளே இல்லாதவன். அப்படியே 10 தலையை வச்சு என்ன செஞ்சா ஒரு சாதாரண நம்ம ஒரு தலையோட செஞ்ச 10 தலை ராவண அரக்கம் பறக்கன்னு போட்டு ஜனங்களை இது பண்ணி அவரு எத்தனாயிரம் வருஷம் இல்ல, ஏதோ ராமாயணம் நடந்து எத்தனையோ 7000 ஆண்டுகள்லாம் சொல்றாங்க. எத்தனாயிரம் வருஷம் அவரு இவனுக்கு கொடுமை தாங்காம, நான் சாதாரண ஆள் இல்ல. நீங்க எங்கன்னா பாத்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து யாகம் வளர்த்து ஓம் மதாய நமகா, ஓம் புழுவாய நமகா, ஓம் புசுக்காய நமகா ஒரு மண்ணு செஞ்சது இல்லைன்னா இல்லையா? எதுவும் செஞ்சதில்ல. நான் சாதாரண வரவங்க கூட பேசி அரட்டடிச்சு தான் பேசுறேன். சீரியஸா அப்படியே உட்காந்து ஓ சுவாமியோர் அப்படியே எல்லோரும் அப்படியே கண்ணப்படி தியானம் பண்ணுங்க, ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்றது வராங்க போங்க. அணுங்க எவ்வளவு கஷ்டத்துல வராங்க, அவங்கள போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் திக்கா சப்ஜெக்ட் போட்டு பிரம்ம ஞானம், பரபிரம்ம ஞானம், அதியஜம் என்ன அப்படிலாம் சொல்லி உங்களை பொண்ணா தலைப்பு என்னடா பிரம்ம ஞானம் அதியஜம் ஒன்றும் புரியலடா இதுன்னு தான் தலைப்பிச்சு கேஷுவலா உங்களுக்கு. அது மாதிரி சாதாரண ஆள் நான். ஆனா நான் அந்த ராவணேஸ்வரனை பத்தி சொன்னதான் அவரு வந்து என்னை சந்திச்சு அந்த மாதிரி இல்ல, நான் பிராமணன் கிடையாது, நான் கற்பழிக்கவும் இல்லை சொல்லிட்டு அந்த இன்பவிய வேற என்னை காமிச்சிட்டு போயிட்டேன். இதை நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் பாத்துக்கினே இருப்பான். நான் சமாதியாகி போட்ட உடனே இன்பவின்னு ஒரு கேரக்டரை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு கதை கட்டி அதுக்கு ஒரு புழு கதையை வச்சு ஓட்டுவோம். பாரு பாப்பா நீ ஒன்னா பாரு சாதாரண நான் என்கிட்ட இருந்தே அதை வாங்கிக்கணும். அப்படியா நீ அம்பந்து முறை விடுங்க சொல்லிட்டு இன்பவி என்ற ஒருத்தர் சந்தேகம் அப்ப உண்மைதான் சொன்ன உண்மைதான் சொல்லிட்டு அந்த இன்பவி மேல அக்கப்பூரா எல்லாம் இறக்கிடும். இறக்கி அது ஒரு கதையாக்கி சினிமா ஆக்கி இல்லையா என்னமோ பாடுது. அதை இந்த டியூனெல்லாம் வச்சுக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அந்த இது உன்னுடைய பொன்னியின் செல்வனோட இது என்னமோ கோரஸ் ஒண்ணு என்னது ஏ ராமா எங்க ராமா என்னமோ பாடுது. அது கோரஸ் எல்லாம் அதை வச்சு ஜாலியா சுத்தும் நம்ம சாணுங்க. நான் அதான் பார்த்தா பாவம் நம்ம வேற உளரல உண்மையை சொல்லிட்டோம். அந்த உண்மை என்ன பாட்டு பாட போகுது பாப்பாங்க மாட்டிக்கினேன். எதுக்கு அப்புறம் எதிர்காலம் நிறைய தாசுமார்கள் வராத போயிட போறாங்க. ஏன்னா ஒருத்தனாவது உண்மையை சொல்லும். அதனால இந்த பாப்பா செய்யற அந்த அநியாயம் பெரிய பெரிய பிரம்மதேவரே போட்டு 1000 வருஷமா அவர் நோய் வச்சு எங்கடா சொல்றது தெரியாம நான் சொன்னோன்னு அவ்வளவு சந்தோஷம் போட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. ராவணேஸ்வரை போட்டு வாட்டினா அவர் வந்து சொல்லி இன்பவே காமிக்கிறாரு. எனக்கு அந்த இன்பவே பார்த்து நான் தான் அவங்களாம் தெய்வலோகத்துல இருக்கிறாங்க. வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்து வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இருக்கிறாங்க காமிச்சாரு. அதெல்லாம் இன்பவியோடு சிறிது நாள் வாழ்ந்தேனே தவிர நான் எந்த பெண்ணையும் அவளே விரும்பிதான் என்னோட இருந்தா. அவங்க பழப்பு தந்தை தான் என்ன சேர்த்து வச்சாரு. எல்லாம் சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பாப்பார புழு அவங்கள அவ்வளவு நோவச்சு இருக்குது அந்த தெய்வீக குலத்துல. பாப்பானுங்களா அந்த தெய்வீக குலத்துல இருக்கிறா நிம்மதியா விடுங்களான்ற தெய்வீக குலத்துல இருந்து அவங்க எல்லாம் பாக்குறாங்கடா எல்லாத்தையும். அவங்க பிற நீங்க அடிக்கிற புழு அவங்களுக்கு இவ்வளவு நோவு அடிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் எல்லா புழுவும் போட்டு அங்க போய் இவனே இந்த கோயில்ல போய் சிவனையை போட்டுற பரமலா போட்டுற கரமரான்னு இவனே அந்த வேலையை பண்றான். பண்ணோன்னா அவங்க தலையை பிச்சுக்குது. இவனை எப்படி தண்டனை கொடுத்துச்சு. சாமியும் கும்பிட்டுக்கிறா புழுவும் புழுகிறான். சாமியும் கும்பிட்டு புழு ஒன்றும் செய்ய முடியாத அவங்க லாக் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப ஆச்சரியமா வந்து எப்படி ப்ரெஷர் தாங்காம என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறான்.
அதனால நீங்க அது நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும். தெரியுதா? இவ்வளோ கத்துறான், இவ்வளோ விளக்கம் சொல்ல அந்த கீதாச்சாரம்லாம் அதெல்லாம் ஒரு மண்ணு இல்லை. என்ன கேட்ட சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தர்மத்தில் நின்று அதர்மத்தை எடுத்து போராடுன்றது தான் கீதையே. பயந்துக்குன்னு செத்துருமோன்னு பயந்துக்குன்னுலாம் போகாதான். அதுக்கு சொல்றது தான் சாவு மரணன்றது உடம்புக்கு தானே தவிர உயிருக்கு கிடையாது. மீண்டும் பிறப்பு எடுத்துரும். அதனால ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை காட்டிலும் பெருசு இருக்குது. அவன் பாப்பான் வந்து உயிரை காப்பாற்றதை எவ்வளோ ஒன்றா ஒழுங்கு கெட்டுவான், அவன் ஓடுவான். அவனுக்கு எதிர்மாறான வாழ்க்கை முறை. அதையெல்லாம் போய் நம்ம பசங்க கெட்டு போயிடும். அதனால கீதை சொல்றது, நாளைக்கு கண்ணபிரான் பிறந்தநாளை தொட்டு இன்னைக்கு சொல்ற கீதாச்சாரம் தூக்கி போடுங்க. அது நேர்மாறான இது சொல்றது. பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்குது. அப்படியே ஒரு சமாதானம் சொல்லுது. அவ்வளோ போதும், அவன் வித்துருவான். கடை வித்துட்டோன்னா நம்ம ஆளாலும் வாங்கிதான் கீதாச்சாரம். அப்புறம் அவன் ஏற்று விட்டு பக்கத்துக்காரன் அவன் சொத்து பத்த பிடிங்கினா எல்லாத்தையும் பிடிக்கணும்ல. நீ எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு போற, அதனால அப்படியே எடுத்துட்டு போடும். இந்த மாதிரி இருக்காதான்னு சொல்லு. நியாயம் உன் பக்கம் இருந்தா ஏத்து போராடு. தோத்துருமான்னு பயப்படாத. அதை சொல்லி கொடுத்த கீதை. தோத்துருமான்னு பயப்படாத, ஏத்து போராடு. அச்சி நோருக்கு தர்மத்துக்காக போராடுவதுதான் சரியான செயல்பாடுன்னு சொல்லி கொடுத்து வந்தது தான் அது கீதையை தவிர, உன்னை அப்படியே எதை கொண்டு வந்தா அப்படியே போனா துறவிதான் போனோம். அது துறவி எதை பத்தியும் கவலைப்படாம அவனுக்கு தேவை எதுவுமே இல்லை. அதனால யாராவது எதை பிடுங்கினாலும் அவன் தான் போயிட்டே இருக்கணும் இல்லையா? அதனாலதான் அவ்வளோ யோகம் சொல்றாரு. சன்னியாச யோகம் தனியா சொல்றாரு. அதத்துக்கு வந்து குடும்பஸ்தன் கிட்ட போராட வேண்டிய குடும்பத்தை ஆவடி சாமி தான் எனக்கு அதை சொல்லி வளர்த்தார். இந்த சன்னியாசி சம்சாரிக்கு எடுத்துருவான்னார். சம்சாரி சன்னியாசிக்கு எடுத்துருவான். சன்னியாசி தனியா இருக்கணும், சம்சாரி தனியா இருக்கணும்னு சொன்னார். என்ன சாமி, என்ன அந்த சன்னியாசி வந்து அவனே சிவனே எல்லாத்தையும் உதிரிட்டு அவன் பண்ணி எதை கட்சியில் சாப்பிட்டுட்டு அவன் ஜபந்த தியானத்துல போவான். இவன் என்ன பண்ணுவான், சுவாமிகிரி அவங்களெல்லாம் சௌகரியமாக இருக்கிறதுக்கு நீங்க இவ்வளோ தூரம் தவம் பண்றீங்க, சும்மா ஒரு பேர் ஃபேன் வச்சுங்கன்னு எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம், மழை காற்று மழை. அப்புறம் ஒரு ஏசி வச்சு கொடுத்துருவான். அவர் கடன்னு வச்சு அந்த சன்னியாசியை சுகபோகவாசியை மாற்றி விட்ருவான் அந்த சம்சாரி. அதனால சம்சாரி வந்து சன்னியாசிக்கு எடுத்துருவான் சொன்னார். சன்னியாசி சம்சாரி எப்படி கெடுப்பான்னா, இவன் வந்து குடும்ப வாழ்க்கையில வாழறவன். இவன் தன்னுடைய இதுக்காக போராடணும். இவனுக்கு ஏதாவது அநீதி நடந்தா ஏத்து விட்டுக்கிற பார்த்தவன் சொத்தெல்லாம் பிடுங்கினான்னா இவன் எதிர்த்து போராடி அதை மீட்கணும், போராடணும். அவனை சன்னியாசி என்ன பண்ணுவான்னா, அவன் போய் சாமி என் சொத்தெல்லாம் பிடிங்கன்னு விட மாட்டான். சாமி நீ எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு செல்கிறாய். சன்னியாசி என்ன எல்லாம் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. அதனால அவன் எவ்வளவு பிடிங்கினாலும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ அமைதியா போன்றுவானா. போன சம்சாரி கேட்டானா அதான் சொல்லுவார். அவர் சரியா சொல்ல. அவருக்கு ஏன்னா அந்த இடிஞ்ச கோயிலை தூக்கி கட்டுறேன்னா அவ்வளோ ப்ரிஷியஸ். அவர்கிட்ட நான் கொஞ்ச நாள் அது கேட்டலாம். ஒரு இதுவும் அவ்வளோ ப்ரிஷியஸான விஷயம் அவர் சொன்னார். இது எனக்கு யாருமே சொல்லி கொடுத்தாரு. கல்லூரியில் படிக்கும்போது அவர் போய் பார்ப்பேன் லீவ்ல போகும்போது. அதை வந்து அவர் வந்து இந்த மாதிரி இந்த கீதாச்சாரம் இதை தான் சொல்லி கெடுக்குது. எதை கொண்டு வந்தாங்க, எதையோட தயவு செஞ்சு இன்னையோட நீங்க முடிவெட்டு இந்த கீதாச்சாரம் கை விடுங்க. அது கிடையாது. நீங்க எல்லாருமே சம்சாரிங்க. நாளைக்கு நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது என்ன இவனுக்கு எடுத்துருக்கிறானுங்க, நான் சொன்ன கீதை சார ஸ்பீச்சஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தொகுத்து உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். கண்ணபிரான் என்னதான் சொன்னாரு, ஆனா என்னதான் இவனுக்கு என்னதான் பண்ணி வச்சுக்கிறானு உள்டா புட்ட வேலை அப்படின்னு நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு வந்து கண்ணபிரான் பிறந்த நாளில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.